ரசூல்லா ஆரம்பத்துல இந்த தௌஹீத சொல்றாங்க. நம்மள மாதிரி பெரிய கிதாபுல புரட்டல. இன்னைக்கு முஸ்லிம் கிரந்தம் இருக்கிறது, புகாரி கிரந்தம் இருக்கிறது, அபுதாவுது, அகமது என்ற நூல்கள்லாம் இருக்கிறது, குர்ஆன் முழுமையாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்காவில் உள்ள மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. அந்த மக்கள்ல சாது ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கிடைச்ச சின்ன சின்ன அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு பேசுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. யாருடைய தாய்? சாது ரலியல்லாஹு தாய் எதிர்ப்பு காட்டுறாங்க. சாதே, இந்த முகமதை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றி கொண்டு போனால் நான் பட்டினி கிடந்து இறந்து போவேன். நீங்க படிச்சிருக்கிற தௌஹீத் மர்சாவுல ஆலிமா இருக்கிற எல்லாம் தெரியுது. இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி, நீ தௌஹீத் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது, தௌஹீத் முறைப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது. வெடி வெடிச்சு கொட்டு கொட்டி மஹால்ல மண்டபத்துல எல்லா பிளெக்ஸ் பேனரு எல்லா அனாச்சாரம் செஞ்சுதான் கல்யாணம் முடிப்போம். நீ சம்மதிச்சாம ஆகணும் அப்படின்னு நினைக்க சொல்றாங்கல்ல. அப்ப சாதுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நான் பட்டினி கிடந்து செத்து போவேன் சாதின்னு சொல்லும் பொழுது பெத்த தாய் கல்வி, அந்த இல்மு பாருங்க என்ன இல்முனா இறைச்சத்துக்குரிய இல்மு. இந்த நபி சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக மக்காவோட ஆரம்ப கட்டம் சாது சொல்றாங்க, இந்த தாயே நீங்க நினைச்சீங்க பட்டினி கிடந்து இறப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் பட்டினி கிடந்து இறந்து இது போன்று நான் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நீங்கள் உயிரை விடுவீர்கள் என்று சொன்னால் 100 முறை நீங்கள் உயிரை விட்டு 100 முறை அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்.